வணக்கம் மாணவ செல்வங்களே, 2025 கவுன்சிலிங்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன். அதாவது உங்களது கட் ஆஃப் மதிப்பெண் 140லிருந்து 160 வரை இருந்தால் எந்தெந்த கல்லூரிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மாணவர்களே, இந்த கட் ஆஃப் மதிப்பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அதாவது கணக்கில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ, சப்போஸ் கணக்கில் ஒருத்தர் 90 மார்க் 100க்கு வாங்கியிருந்தாருன்னா அவர் 90 அப்படியே வச்சுக்கோங்க. இயற்பியல் அதாவது ஃபிசிக்ஸில் ஒருத்தர் 80 மார்க் வாங்கியிருக்காருன்னா 100க்கு 80 மார்க் எடுத்துக்கிறோம். அடுத்து வேதியியலில் ஒருத்தர் 100க்கு 70 மார்க்னால் அதை வச்சுக்கிறோம். இப்போ இயற்பியலையும் வேதியியலையும் கூட்டுறோம். அப்போ இயற்பியலில் 80, வேதியியலில் 70, ஆக மட்டும் 150. 150 2ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ இருக்கும்னா 75. அவர் கணக்கில் 90 மதிப்பெண் வாங்கியிருக்காரு, இதில் ஒரு 75. அப்போ அவருடைய கட் ஆஃப் 90ஐயும் 75ஐயும் கூட்டினா எவ்வளோன்னா 165 மதிப்பெண்கள் தான் அவருடைய கட் ஆஃப். இதில் தமிழ், இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி இது எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் கேட்பாங்க. மாணவர்களே, எல்லோரும் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாங்க தான் கவர்மெண்ட் கொடுக்குறக்கூடிய எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு கிடைக்காதுங்க. அதனால் எல்லாருமே என்ன செய்றீங்கன்னா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். என்ன கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுனால எஸ்சி/எஸ்டி மாணவர்களுக்கு அவங்களுடைய ஃபீஸோட முழு சலுகையும் கிடைக்கும். அவங்க ஃபீஸே கட்ட தேவை இருக்காது, அப்படியே படிச்சுக்கலாம். அதே மாதிரி 7.5 போகிறவங்க அவங்களுக்கும் கவர்மெண்ட்டில் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுபோக முதல் பட்டதாரி, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் இ-சேவை மையத்தில் போய் முதல் பட்டதாரின்னு பதிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற காலேஜில் அல்லது செலக்ட் பண்ணுற காலேஜில் உங்களுக்கு 25,000 ரூபாய் உங்கள் ஃபீஸில் கழிப்பாங்க. அதனால் எல்லாருமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் தான் இந்த சலுகையெல்லாம் கிடைக்கும். அடுத்து நான் உங்களுக்கு இங்கே ஒரு 74 காலேஜ் சொல்ல போகிறேங்க. அந்த 74 காலேஜ் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா அட்டானமஸ் காலேஜ், அதாவது தன்னாட்சி பெற்றதுன்னு சொல்லுவாங்க. அவங்களே சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்களே திருத்திக்கிடுவாங்க. அது தன்னாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மண்டல கல்லூரிகள், அதுக்கப்புறம் அவருடைய உறுப்பு கல்லூரிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதை பற்றி வரப்போ சொல்லிக்கிட்டே வரேன். இப்போ நான் ஒரு 74 காலேஜ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் காலேஜாக சொல்ல போகிறது அதாவது உங்கள் கட் ஆஃப் 160லேருந்து 140 வரைக்குள்ளே இருந்துச்சுன்னா, இது அக்யூரேட்டாக சொல்லலைங்க. இந்த மாதிரி இருக்கும், இனிமேல் இதில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இந்த மார்க் இருந்தால் அப்படின்னு தான் சொல்கிறோம். இது அக்யூரேட்டாக இல்லைங்க. அதனால் இதை அப்படியே அக்யூரேட்டுன்னு நினச்சிக்கிற வேண்டாம். ஆனாலும் ஒரு வழிகாட்டி இது, சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தா பனிமலர் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, திருவள்ளூரில் இருக்குது. அதாவது பூந்தமல்லி திருவள்ளூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி. இதில் 158.71 கட் ஆஃப் லாஸ்ட் இயர், அதாவது 2024 போயிருக்காங்க. அடுத்தது பார்த்தா பிஎஸ்என்ஏ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. இது தன்னாட்சி பெற்றது, திண்டுக்கல்லில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி. 158.64 மார்க் வாங்கியிருக்காங்க கடைசியாக உள்ளே போனவங்க. அடுத்து செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, செங்கல்பட்டு. தனியார் சுயநிதி கல்லூரி 158.53. அதுக்கடுத்ததாக மீனாட்சி சுந்தரராஜன் பொறியியல் கல்லூரி கோடம்பாக்கம் சென்னை, தனியார் சுயநிதி கல்லூரி 150.93. அடுத்ததாக கற்பகம் தொழில்நுட்பம் நிறுவனம், இது கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 157.6. அடுத்ததாக டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றது, பொள்ளாச்சியில் இருக்குது. இது தனியார் சுயநிதி கல்லூரி 157.44 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து சாரநாதன் பொறியியல் கல்லூரி திருச்சியில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி தான். இதில் 157.38 மார்க் வாங்கியிருக்காங்க. அடுத்து மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம். இது முன்னால் மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சிப்பட் அப்படின்னு சொன்னாங்க. கிண்டி கேம்பஸில் இருந்துச்சு, கிண்டியில் இருக்குது. இது சென்னையில் இருக்குது. மத்திய அரசு கல்லூரி. இதில் 157.36 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மாணவர்களை குறிச்சிக்குங்க. அடுத்து சோனா தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றது, சேலத்தில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி 157.16 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து கேஜிஐஎஸ்எல் தொழில்நுட்ப நிறுவனம். இது சரவணம்பட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி 156.67 மார்க்கு கடைசியாக உள்ள போயிருக்காங்க. அடுத்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, காட்டாங்குளத்தூர் சென்னையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி
156.64 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அடுத்து தந்தை பெரியார் அரசு தொழில்நுட்ப நிறுவனம் வேலூரில் இருக்குது, அரசு கல்லூரி. இதில் 156.56 மதிப்பெண்களில் கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. இதில் வந்து ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட செமஸ்டருக்கு 7500 மட்டும்தான் இருக்கும். அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அரசு பொறியியல் கல்லூரி ஸ்ரீரங்கம் திருச்சி. இதுவும் அரசு பொறியியல் கல்லூரிங்க. அதனால் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுலேயும் கட் ஆஃப் வந்து 156.48ங்க. அடுத்து சென்ட் ஜோசப் தொழில்நுட்ப நிறுவனம் தன்னாட்சி பெற்றது. பழைய மகாபலிபுரம் ரோடு சென்னையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 156.23 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து கேசிஜி தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி சென்னையில் இருக்குது. இது தனியார் சுயநிதி கல்லூரி 155.50 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி பொறியியல் கல்லூரி, இதுவும் தன்னாட்சி பெற்றது, சென்னையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 155.26 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்திய கைத்தறி தொழில்நுட்ப நிறுவனம், இது வந்து எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. மத்திய அரசு கல்லூரி 154.08. அதாவது இதுலேயும் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், பார்த்து குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து வேலம்மாள் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, அம்பத்தூர் ரெட் ஹில்ஸில் இருக்குது. இது வந்து தனியார் சுயநிதி கல்லூரி. இதில் 153.74 மதிப்பெண்ணில் உள்ள போயிருக்காங்க கடைசியில். அடுத்து கே ராமகிருஷ்ணன் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, மணச்சநல்லூர் திருச்சியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 153.68 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் பிராந்திய வளாகம் திருநெல்வேலியில் இருக்குங்க. பல்கலைக்கழக கல்லூரி 153.41. இதுலேயும் ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஃபீஸ் வந்து செமஸ்டருக்கு 15000 ரூபாயாக இருக்குங்க. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா தொழில்நுட்ப நிறுவனம் தன்னாட்சி கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 153.30 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மேடவாக்கம் சென்னையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 152.79 மதிப்பெண்கள் கடைசியாக வாங்கியிருக்காங்க. அடுத்து டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தன்னாட்சி கோயம்புத்தூரில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி 152.17 இருக்குங்க. அடுத்து ரத்தினம் தொழில்நுட்ப வளாகம் தன்னாட்சி பொள்ளாச்சி சாலை ஈச்சனாரி கோயம்புத்தூர். தனியார் சுயநிதி கல்லூரி 152.09 மதிப்பெண்களில் கடைசியாக போயிருக்காங்க. அடுத்து ஆர்விஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சூலூரில் இருக்க கோயம்புத்தூர். தனியார் சுயநிதி கல்லூரி 151.72 மதிப்பெண்களில் கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து அறிவு தொழில்நுட்ப நிறுவனம் தன்னாட்சி கேஐஓடி வளாகம், இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குங்க. தனியார் சுயநிதி கல்லூரி 151.66 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து அரசு பொறியியல் கல்லூரி செட்டிக்கரை தருமபுரியில் இருக்குங்க. அரசு கல்லூரியில் அதாவது 151.49. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதில் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். செமஸ்டருக்கு 7500 ரூபா இருக்கும், வருஷத்துக்கு 15000 ரூபா தாங்க இருக்கும். அடுத்து செயின்ட் சேவியர்ஸ் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 151.12 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஜேபிஆர் பொறியியல் கல்லூரி ஓல்டு மகாபலிபுரம் ரோடு சென்னையில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 151 மதிப்பெண்கள் கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, இது வந்து எங்கே இருக்குன்னா கரூரில் இருக்குங்க. தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி 150.88 மார்க் வாங்கியிருக்காங்க கடைசியாக. அடுத்து காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றது, விருதுநகரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 150.78 மதிப்பெண்கள் கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து ராம்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது ராஜபாளையத்தில் இருக்குது. இது தனியார் சுயநிதி கல்லூரி. இதில் வந்து 150.48 மதிப்பெண்கள் கடைசியாக வாங்கியிருக்காங்க. அடுத்து அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம் மதுரையில் இருக்குது. பல்கலைக்கழக கல்லூரி 150.46 மதிப்பெண்கள் கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இது செமஸ்டருக்கு உங்களுக்கு 15000 ரூபா ஃபீஸாக இருக்கும், வருஷத்துக்கு 30000 ரூபா ஃபீஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கோயம்புத்தூர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் தன்னாட்சி பெற்றது, கோயம்புத்தூரில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி. இதில் 150.33 மதிப்பெண்களோட கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது,
சென்னையில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி. இதில் 150.21 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்ததாக விழுப்புரம் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி விழுப்புரத்தில் இருக்குது. இது பல்கலைக்கழக கல்லூரி. 150.05 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. இதுலேயும் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். செமஸ்டருக்கு 15,000 இருக்குங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரத்தில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி. 149.53 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றதுங்க. இது கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி. 159.50 அதோட கட் ஆஃபோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து செருசேலம் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, பள்ளிக்கரணை சென்னையில் இருக்குது. தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி. 149.34 மதிப்போட கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து முக்கியமானதுங்க, திருச்சிராப்பள்ளி பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி. இது பாரதிதாசன் தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திருச்சியில் இருக்குது. இது பல்கலைக்கழக கல்லூரி. 149.23 மதிப்போட உள்ளே போயிருக்காங்க. இதில் செமஸ்டருக்கு உங்களுக்கு 15,000 ஃபீஸு, வருஷத்துக்கு 30,000 ஃபீஸு. இதில் நிறைய கோர்சஸ் வச்சுருக்காங்க. அதனால் இந்த கல்லூரியை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி காஞ்சிபுரம் அங்கே இருக்குங்க. காஞ்சிபுரத்தில் பல்கலைக்கழக கல்லூரி. இதில் 149.15 மதிப்போட கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. இதுலேயும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டருக்கு 15,000, வருஷத்துக்கு 30,000. அடுத்து பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்குது. பல்கலைக்கழக கல்லூரி தாங்க இது 149.02 மதிப்போட உள்ளே போயிருக்காங்க. இங்கேயும் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 30,000 மட்டும்தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் மதுரை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி. இது வந்து மதுரையில் இருக்குங்க. இது வந்து தனியார் சுயநிதி கல்லூரி. இதனுடைய லாஸ்ட் கட் ஆஃப் மார்க் வந்து 148.80. அடுத்தது பார்த்திங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரி தேனியில் இருக்குது. போடி, அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்குங்க. இது அரசு கல்லூரி. இதில் 148.60 மதிப்போட உள்ளே போயிருக்காங்க. இதில் ஃபீஸ் ரொம்ப கம்மிங்க. நோட் பண்ணி வச்சுங்க. வருஷத்துக்கே 15,000 தாங்க ஃபீஸு. அடுத்து பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, திருநெல்வேலியில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி. 148.32 மதிப்போட உள்ளே போகலாம். அடுத்து அரசு பொறியியல் கல்லூரி கந்தர்வக்கோட்டை, அதாவது செங்கிப்பட்டி, தஞ்சாவூரில் இருக்குங்க. அரசு கல்லூரி. 147.51. இங்கேயும் வருஷத்துக்கு உங்களுக்கு 15,000 தான் ஃபீஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வேலம்மாள் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, மதுரையில் இருக்குங்க. இது வந்து தனியார் சுயநிதி கல்லூரி. 147.51 மதிப்பெண் தான் கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி. 147.11 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க கடைசியாக உள்ளே போனவங்க. அடுத்து வேளாளர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி ஈரோடில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி. இதில் வந்து 147.03 மதிப்பெண்களோட கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து பெண்களுக்கான அருணாச்சலா பொறியியல் கல்லூரி. இது எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோவிலில் இருக்குங்க. தனியார் சுயநிதி கல்லூரி. இது 146.95 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு. அடுத்து இந்துஸ்தான் தொழில்நுட்ப நிறுவனம் தன்னாட்சி பெற்றது, கோயம்புத்தூரில் இருக்குது. இது தனியார் சுயநிதி கல்லூரி. இது 146.93 மதிப்பெண்களோட கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து அம்ரிதா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கன்னியாகுமரியில் இருக்குது. இது தனியார் சுயநிதி கல்லூரி. 146.1 மதிப்பெண்ணோட உள்ளே போயிருக்காங்க. அதுக்கடுத்து திண்டிவனம் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி விழுப்புரத்தில் இருக்குது. பல்கலைக்கல்லூரி. இது 146.10 மதிப்பெண்களோடு உள்ளே போயிருக்காங்க. இதில் வந்து வருஷத்துக்கே உங்களுக்கு 30,000 தான் ஃபீஸ் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கொங்கு நாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றது, திருச்சியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி. இதில் கடைசியாக கட் ஆஃப் மார்க் வந்து 146.05. அடுத்து இந்துஸ்தான் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றது, கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி. 145.96 மதிப்பெண்கள் பெற்றோர் உள்ளே போயிருக்காங்க. அடுத்து டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி திருச்செந்தூரில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி தான். 145.73 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து ஐஎஃப்இடி பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, விழுப்புரத்தில் இருக்குது. இது தனியார் சுயநிதி கல்லூரிங்க. இதில் வந்து 145.65 மதிப்பெண்களோட கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. இதில் வந்து
தனியார் சுயநிதி கல்லூரி. இதில் வந்து 145.57 மதிப்பெண்களோட கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து வேல்டெக், ஹைடெக், டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சகுந்தலா பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, ஆவடியில் இருக்குங்க, சென்னையில். தனியார் சுயநிதி கல்லூரி 145.56 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து எஸ்என்எஸ் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றது. இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி 145.51 மதிப்பெண்களோட கடைசியாக உள்ளே போயிருக்காங்க. அடுத்து கேஐடி அப்படின்னு சொல்லுவோம், கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தன்னாட்சி பெற்றது, கோயம்புத்தூரில் இருக்குங்க. இது தனியார் சுயநிதி கல்லூரி 145.43 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் வேலூரில் இருக்குங்க. இது வந்து தனியார் சுயநிதி கல்லூரி. இதுலேயும் 145.37 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, நாமக்கல்ல இருக்குது. இது தனியார் சுயநிதி கல்லூரி 145.26 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து விவேகானந்தா பெண்களுக்கான தொழில்நுட்ப கல்லூரி, இது எங்கே இருக்குன்னா நாமக்கல்ல இருக்குது. தனியார் சுயநிதி பொறியியல் கல்லூரி 144.64 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கேஎஸ் ரங்கசாமி தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி, திருச்செங்கோடில் இருக்குது. இது தனியார் சுயநிதி கல்லூரி, கடைசியாக 144.50 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து கே ராமகிருஷ்ணன் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி பெற்றது, மணச்சநல்லூர், திருச்சியில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 144.48 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எஸ்ஆர்எம் டிஆர்பி பொறியியல் கல்லூரி தட் இஸ் மணச்சநல்லூர், திருச்சியில் இருக்குங்க. தனியார் சுயநிதி கல்லூரி 144.46 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து விஎஸ்பி பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, கரூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி, இதில் கடைசியாக 144.31 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து லயோலா தொழில்நுட்ப கல்லூரி, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னம்னா நாசரேத்பேட்டை, காஞ்சிபுரத்தில். இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி தான். இதில் 143.92 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து நேரு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 143.11 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா எஸ்ஏ பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, திருவள்ளூரில் இருக்குது. இதுவும் தனியார் சுயநிதி கல்லூரி 141.38 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்து நந்தா பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, ஈரோடில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி 140.29 மதிப்பெண்களோட போயிருக்காங்க. அடுத்து அஞ்சலையம்மாள் மகாலிங்கம் பொறியியல் கல்லூரி திருவாரூரில் இருக்குது. தனியார் சுயநிதி கல்லூரி, இது 140.26 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. அடுத்ததாக பிரதீக்ஷா பொறியியல் கல்லூரி தன்னாட்சி பெற்றது, திருவாரூரில் இருக்குது. இதில் தனியார் சுயநிதி கல்லூரி, இதில் கடைசியாக 140.17 மதிப்பெண்களோட உள்ளே போயிருக்காங்க. மாணவர்களே, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் கட் ஆஃபில் எந்தெந்த காலேஜ் அவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் கட் ஆஃபுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும்ன்றதை நீங்களே போய் ஒரு முடிவு பண்ணிக்கலாம். மாணவர்களே, முதல்ல நீங்கள் வந்து அரசு பொறியியல் கல்லூரியை தேர்ந்தெடுங்க. ஏன்னா எங்கள் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அடுத்து வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மண்டல கல்லூரிகளை எடுங்க. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரிகளை எடுங்க. அங்கேயும் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புங்க, இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும்.